Hi friends, welcome to Cinema Artist Best. Cinema Artist Best வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக ஆக்டர் ஸ்டுடியோவோட இணைந்து ஒரு ஒர்க் ஷாப் நடத்த முயற்சிகள் மேற்கொண்டிருக்கோம். அதாவது வந்து ஜிஎம் சுந்தர் சார் அவர் தான் வந்து ஒர்க் ஷாப் நடத்துகிறார். நீங்கள் அவரை பற்றி உங்களுக்கு தெரியாதது கிடையாது. புன்னகை மன்னன் படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆனவர். இப்போ ரீசெண்டாக சார்பெட்டா பரம்பரை வரைக்கும் அவரோட அதிகம் உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி நடிச்சிருந்தார் சொல்லிட்டு. ஸோ அவரும் சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட்டும் இணைந்து ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று, ஆக்டிங் ஒர்க் ஷாப் ஒன்று நாங்கள் பண்ணுறோம். ஸோ டெஃபினட்டாக இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க தாராளமாக கலந்துக்குங்க. இங்கே வந்து அதோட டீட்டெயில்ஸ் போட்டிருங்க. ஸோ பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணுறவங்க டெஃபினட்டாக ஆஸ்பைரிங் ஆக்டர்ஸ் இருந்தீங்கன்னா, டெஃபினட்டாக அதை கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி இந்த ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுங்கிறதுல நான் தெரிவிச்சுக்கிறேங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட். சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட்டில் இப்போ நான் பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா லேட் நைட் வித் த டெவில். திரைப்படம் வெளிநாடு 2023. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியா நாட்டு திரைப்படங்க. திரைப்படத்தின் ரைட்டர் அண்ட் டைரக்டர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா கேமரான் கைர்னஸ் அண்ட் காலின் கைர்னஸ்ங்க. அந்த திரைப்படத்தில் டேவிட் டாஸ்டைன் ஜாக் டெல்ராயை முதன்மை கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. சரிங்க, லேட் நைட் வித் த டெவில் என்ன மாதிரி கதைக்களம் பார்ப்பாங்க. படத்தின் நாயகனான ஜாக் டெல்ராய் அவன் வந்து பார்த்திங்கன்னா 1970s ஒரு என்ன சொல்கிறதுங்க, இஸ் அ ரியாலிட்டி ஷோ ரன் பண்ணுறவன். ஒரு கட்டத்தில் அவனோட ஷோ வந்து பீக்குக்கு போய் டவுன் ஆகிடுது. டவுன் ஆகி ஒரு ஃபால் கிட்ட வரான். இதனிடையில் அவன் தன்னோட மனைவியையும் இழந்துடுறான். ஸோ மறுபடியும் எப்படியாவது அவனோட ஷோவை வந்து பூஸ்ட் பண்ணி, டிஆர்பி ரேட்டிங்கை பூஸ்ட் பண்ணி இந்த ஷோ முக்கியமான ஷோவாக மாற்றணும், நான் நம்பர் 1 ரியாலிட்டி ஷோ நடத்துகிற ஒரு ஆங்கராக மாறணும் அப்படின்றதில் ரொம்ப தீர்மானமாக இருக்கான். ஸோ அவன் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1970s வந்து ஆல் ஓவர் நைட்ஸ் உங்களுக்கு தெரியும், அது அமெரிக்காவில் ஃபேமஸ் அது. ஸோ அந்த மாதிரி ஆல் ஓவர் நைட்டில் நம்ம ஒரு ஸ்பூக்கி ஷோ பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு ஷோவை செட் பண்ணுறான். அந்த ஷோ செட் பண்ண அப்புறமா அந்த ஷோவுக்கு நிறைய பேரை கூப்பிடுறான். அவங்கெல்லாம் அங்கே வந்த அப்புறமா எல்லாமே அமோனாஷம் சார்ந்த மனிதர்கள் தான் வரவங்க எல்லாருமே. ஸோ அவங்க அந்த ஷோவுக்கு வந்த அப்புறமா அந்த ஷோ என்ன மாதிரி டேக் ஆஃப் எடுக்குது, இன்னொன்று உண்மையாகவே ஜாக் டெல்லரை என்ன மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணா அப்படின்றது தான் ஒட்டுமொத்த கதைக்கிழமைங்க. லேட் நைட் வித் த டெவில் வந்து இது வந்து நடந்த கதைலாம் கிடையாது. ஏன்னா படம் பார்க்கும்போது அப்படி தோணும், ஒரு டாக்குமெண்ட் மாதிரி தோணும், நடந்த கதை கிடையாது. அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட். பட் ஆனால் வந்து இந்த மாதிரி ஷோஸ் வந்து அமெரிக்காவில் வந்து பண்ணியிருக்காங்க 1970s. ஸோ அதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு இந்த டேரக்டர்ஸ் வந்து இதை பண்ணியிருக்காங்க. பேசிக்கலி இது வந்து ஒரு இந்த கதைக்களம் நடக்கிறது எல்லாமே அமெரிக்காவில் தான். பட் ஆனால் படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ஆஸ்திரேலியான்றது தான் சொல்லிக்கிறேன் மறுபடியும். கதைக்குள்ளே வருவோம். ஸோ கதைக்கு சொல்லியாச்சு, சாரி. இப்போ என்னென்னா இந்த லேட் நைட் வித் டெவிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெகுலராக பார்க்குற ஒரு ஹாரர் ஸ்பூக்கி ஃபிலிமாக அது இருக்காது. ஜம்ப் ஸ்கேர்ஸ் இருக்காது, உங்களை பயம்படுத்துகிற மாதிரி ஒரு சவுண்ட்ஸ் இருக்காது, மியூசிக் இருக்காது, எரினஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்புறம் என்ன பேய் படம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஹாரர் இஸ் கைண்ட் ஆஃப் அ செட்டப். ஹாரர்ன்றது திகில் விட்டுறது தான். அதை வந்து டெஃபினட்டாக இந்த படம் பண்ணியிருக்குன்னு சொல்லுவேன். திகில்ன்றது பேய் மட்டும் வந்து திகில் கிடையாதுங்க. அந்த இடத்துல நடக்கிற விஷயமே பல பேர் திகில் ஏற்படுத்தும். என்னையான இதெல்லாம் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதான் போன்ற அந்த விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செட்டப்பே ஒரு திகிலாக இருக்கும். சரி, அந்த ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அது இவங்க மனநிலையே பிரதிபலிச்சுட்டு வந்து செகண்ட் ஹாஃபில் அந்த ஆர்டர் அப்படி தூக்கி எடுத்து போடுற ஒரு ரைஸ் ஆகும், ஒரு பார் ரைஸ் ஆகும். அது நிஜமாகவே ரொம்ப சூப்பராக ஸ்டாண்டர்டாக இருந்தது நான் சொல்லுவேன். ரொம்ப வந்து உங்களுக்கு ரசிக்கக்கூடிய படமாக அது இருக்குங்க. மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஆரரை வந்து வேறு மாதிரி பார்த்தவங்களுக்கு இது எப்படி செட் ஆகும்னு தெரியாது. பட் ஆனால் நான் சொல்கிற ஃபார்மில் வந்து படம் பார்த்தீங்கன்னா ரசிக்கக்கூடிய படமாகவே இருக்கும். நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சரி செம்மல்ல அப்படி இல்லை அப்படிங்கிற உணர்வுகள்லாம் அது டெஃபினட்டாக தோணும் ஒரு ஆடியன்ஸாக. இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. நிறைய பேரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இல்லை, பெர்ஃபார்மன்ஸ் தான் படமே பாதி. பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப டாப் கிளாஸாக அமைஞ்சிருந்தது. ஜாக் டெல்ராயா பண்ண டேவிட் டாஸ்டைன் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்தது. நிறைய கல்ட்டை பற்றி சில விஷயம் இந்த படம் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இதெல்லாம் நம்பக்கூடாது. பேய் படம் பார்க்க வரும்போது நம்புறதுக்கான விஷயமே கிடையாது. இதெல்லாம் அவுட் ஆஃப் லாஜிக் தான் பாதி. பட் சில அதெல்லாம் அழகாக கொண்டு வந்திருந்தாங்க உள்ளே. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் ஜாக் டெல்ரா டேவிட் டாஸ்டைனும் ரொம்ப உடந்து ரொம்ப அழகாக நடித்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி பொண்ணு ஒரு லில்லி ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருப்போம், அந்த பொண்ணோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படத்துடைய அதாவது வெரி ஸ்மால் செட்டப். ஒரு ஸ்டூடியோக்குள்ளே இவ்வளோ தான். அந்த நீயானா பார்ப்பீங்க பற்றி ஒரு ஸ்டூடியோவோட அளவு எவ்வளோ, அவ்வளோ தான், அதை விட கம்மி இது. அதுக்குள்ளே ஒரு ஆடியன்ஸை கேப்டிவேட் பண்ணுறது அப்படின்றது இட்ஸ் நாட் அ பிக் திங்கு. அதை டேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் இது மெயின் ஸ்ட்ரீமாகவும் இது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய படமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு படமாகவும் இது அமையும். படம் எங்கேயும் பெருசாக நாமினேட்லாம் ஆகல, பேச்சுலர்ஸ் மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம் அப்படின்றதுனால டெஃபினட்டாக நீங்கள் லேட் நைட் வித் த டெவில் படம் பாருங்கள். ஒரு நல்ல படத்தை பார்த்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், சந்தேகம் இல்லைங்க.
மறுபடியும் தரமான உலக சினிமாவடியோ இல்லை ரீஜனல் சினிமாவடியோ இல்லை ஷார்ட் ஃபிலிமோடையோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.